நம்ம நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் பார்த்துருப்போம். ஆனால் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும்போது நம்ம எந்த வண்டி வாங்குறது அப்படிங்கிறதே நம்ம யோசிச்சிருப்போம். அப்படி நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடலில் லோ ஸ்பீடு வண்டி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஆம்பியரோட ரியோ VYB அப்படிங்கிற இந்த மாடல். ஆம்பியர் கம்பெனி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே சேல்ஸில் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆம்பியரில் நிறைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஆனால் அவங்க லோ ஸ்பீட் மாடலில் இவங்க இப்போ ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆம்பியர் ரியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு மாடல் இருக்குது. அதை இந்த ஜென்சி வைபுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதுக்கேற்ற மாதிரி டிசைன்லாம் மாற்றி ஆம்பியர் ரியோ VYB அப்படின்னு ஒரு வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. நாம் இன்னைக்கு அந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ரேஞ்ச் என்ன, அது பர்ஃபார்மன்ஸ் என்ன, யாருக்கெல்லாம் அது செட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் மோகன், வெல்கம் டு மொக்க விளாக்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த லோ ஸ்பீடு மாடல் இந்த லைசன்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்னாலே அந்த வண்டியோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் தான் போகும் அப்படிங்கிறதுல நீங்கள் எல்லாருமே தெளிவாக இருந்துக்கோங்க. ஏன்னா அந்த வண்டி 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறங்காட்டின் தான் லைசன்ஸோ RTO இன்சூரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தேவையில்லை அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சில கம்பெனி 25 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு 40 கிலோமீட்டர் வரையும் கூட கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது இருக்கும், அவங்க வந்து இப்போ தான் வண்டி ஓட்டி பழகுறாங்க, இல்லை லோக்கலில் வந்து ஓட்டுவாங்க, டெய்லி ஓட்டுவாங்க, ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுறது, ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றது, மளிகை கடை வச்சுருக்கீங்க, கடையில் ஏதாவது பொருள் வாங்க போகிறது வர்றது, இந்த மாதிரி லோக்கலில் சின்னதாக ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் இந்த வண்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பட்ஜெட்டில், இந்த பர்ஃபார்மன்ஸில், இந்த வண்டி இந்த ஸ்டைலில் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற, காலேஜுக்கு போகிற உங்களோட குழந்தைங்களுக்கு கூட இந்த வண்டியை வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த வண்டி ஜென்சிக்குனே டிசைன் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க டிசைன் வைஸ்ல ரொம்பவே சூப்பராக மாற்றி வச்சிருக்காங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும், இதோட மொத்த வெயிட்டே 70 கிலோக்குள்ளே தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த வண்டியை வந்து வெயிட்லெஸ்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த சின்ன குழந்தைங்களாம் ஓட்டினாலுமே எதுவும் ஆகாத மாதிரி இந்த வண்டியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த வண்டியில் என்ன பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க, டிசைன்லாம் ஓகே, நம்மளுக்கு என்ன பேட்டரி, என்ன பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்துருவோமா. பொதுவாக இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னாலே லெட் ஆசிட் பேட்டரி, லித்தியம் பேட்டரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் அப்படிங்கிறது தான் இப்போ மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த லெட் ஆசிட் பேட்டரி போட்ட வண்டியெல்லாம் தான் லோ ஸ்பீடில் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இருந்துச்சு. இப்போது அது வந்து லித்தியம் பேட்டரி வந்துச்சு. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம ஊரோட வெயிலுக்கு ரொம்பவே தாங்கக்கூடிய ஒரு பேட்டரி பேக்காக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு சார்ஜிங்கும் சீக்கிரம் ஆகும், நம்மளுக்கு நல்ல ஒரு மைலேஜும் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி வந்து இந்த வண்டியில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 1.4 கிலோவாட் ஹவர் இருக்க பேட்டரி பேக்கை வந்து இவங்க டிசைன் பண்ணி இந்த வண்டியில் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகாது, சீக்கிரமாக ஃபயர் ஆகாது, சீக்கிரமாக வந்து வெடிக்காது. அப்படிங்கிறதுனால இந்த வண்டி ரொம்பவே சேஃபான ஒரு வண்டியாக தான் இருக்குது. நம்ம யாருக்கு வேணாலும் தைரியமாக இந்த வண்டி வந்து வாங்கி கொடுக்க முடியும். இதில் கம்பெனி சொல்கிறது என்னன்னா, ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிங்கன்னா 80 கிலோமீட்டர் வந்து நம்மளால் ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். லோக்கலில் ஓட்டுறதுக்கு ஒரு நாள் சார்ஜ் பண்ணி ஓட்டுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா அது தவிர நம்ம லோக்கலில் எங்கேயும் அவ்வளோலாம் போக மாட்டோம். ஒரு பக்கத்தில் இருக்க ஏரியாவுக்கு போயிட்டு வருவோம், ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம், காலேஜ் போயிட்டு வருவோம். அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னா இந்த வண்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, இதோட சார்ஜிங் டைம் தான் நம்மளுக்கு இதில் ஒரு இடிக்குது. இதில் சார்ஜிங் டைம் என்னன்னா 0 to 100% சார்ஜ் போகிறதுக்கு நம்மளுக்கு 5 to 6 hours ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு ஸ்லோ சார்ஜிங் டெக்னாலஜி தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இந்த வண்டியோட மோட்டரை முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கவர்மெண்ட் சொன்ன நார்ம்ஸ் படி இதில் 250 வாட்ஸ் தான் மோட்டர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. 250 வாட்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு லைசன்ஸ் இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக 250 வாட்ஸ் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில கம்பெனிலாம் 250ன்னு சொல்லிட்டு அதிகமான பவரில் தான் கொடுப்பாங்க, ஏன்னா சேல்ஸ் ஆகாது இல்லையா, அதனால. சரி, இதில் இன்னும் வேற என்னெல்லாம் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பட்ஜெட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படிங்கிறதுனால இதில் ஸ்பெக்கெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது. இதில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் 24 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சீட் கடியில் வந்து நம்ம ஏதாவது வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழே வந்து கொடுக்கறனால நம்மளுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்குது. இது ஒரு லோ ஸ்பீடு வண்டி அப்படிங்கிறதுனால இதோட பிரேக்கிங் சேஃப்டி வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துட்டு பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. இதோட வீல் வந்து பார்த்தீங்கன்னா 10 inch அலாய் வீலாக கொடுக்குறாங்க, டியூப்லெஸ் டயரும் கொடுக்குறாங்க. இதில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிய டெக்கெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கலர்டு ஒரு டிஸ்பிளேவாக கொடுக்குறாங்க. போதுமான அளவு அந்த ஸ்பீடு பார்க்குறது, இண்டிகேட்டர் பார்க்குறது, அது மட்டும்தான் இதில் இருக்கும். பெருசாக எந்த ஒரு ஸ்பெக்கும் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு இந்த வண்டிக்கு அந்த ஸ்பெக்கே போதும். ஆனால் முக்கியமான இன்னொரு விஷயம்னா கீலெஸ் என்ட்ரி வந்து இந்த வண்டியில் கொடுக்குறாங்க. கார்லலாம் எப்படி நம்ம கீழாமே ஸ்டார்ட் பண்ணி போகுமோ அதே மாதிரி இந்த வண்டியில் கீலெஸ் என்ட்ரியும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, இந்த வண்டியோட ரேட் என்ன, இதோட வேரண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோமா. இந்த ஆம்பியர் ரியோ VYB அப்படிங்கிற மாடலை லான்ச்சிங் ப்ரைஸாக 69,500 ரூபாய்க்கு வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இதில் பெருசாக ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ், இன்சூரன்ஸ்லாம் ஆட் ஆகுது. அதனால் இந்த ப்ரைஸ்லேயே நம்மளுக்கு வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கலர் தான் ஹைலைட்டு. இதில் டிஃப்ரெண்ட்
டிஃப்ரெண்ட்டான கலர்லாம் கொடுக்குறாங்க. ரொம்பவே யூனிக்காக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜென்சிக்கும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வண்டி வந்து ரொம்பவே சூப்பராக பிடிக்கும். சரி, இந்த வண்டியோட வேரண்டி என்னன்னு பார்த்துருவோமா? வேரண்டி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆம்பியர் அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல ஒரு பிராண்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நிறைய இடத்துல ஷோரூம் இருக்கனால நம்மளுக்கு சர்வீஸ் சப்போர்ட் வந்து ஈஸியாக கிடைக்கும். மற்ற பிராண்டை விட இவங்க ரொம்ப நாளாக இந்த மார்க்கெட்டில் இருக்கனால நம்மளுக்கு ஒரு சில பொருட்கள் எல்லாமே ஈஸியாகவே கிடைக்கும். சர்வீஸ் சப்போர்ட்டும் நல்லா இருக்கும். இந்த மேனுஃபேக்சரிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே இருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்மளுக்கு வரனால நம்மளுக்கு நம்ம ஊர் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நினச்சி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த வண்டியோட வேரண்டி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க 3 வருஷம் இல்லைன்னா 30,000 கிலோமீட்டர் வேரண்டி கொடுக்குறாங்க. மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி அதே சேம் தான், 3 வருஷம் 30,000 கிலோமீட்டர். இதில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதுதான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த 30,000 கிலோமீட்டர்லாம் 2 வருஷத்துலேயே அச்சீவ் பண்ணிடுவீங்க. அப்போது அந்த வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ ஓட்டுறீங்களோ அது பொறுத்து கிலோமீட்டர் வேரண்டியும் இல்லை இயர் வேரண்டியும் மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 69,500 பட்ஜெட்டில் பேசிக்காக இருக்கிற எல்லா ஃபியூச்சரோட லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் இருக்க இந்த பேட்டரியோட இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல வண்டி தான். யாருக்கெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி உங்களுக்கு இந்த லோக்கலில் நீங்கள் எவ்வளோ ஓட்டுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் இந்த வண்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி ரொம்பவே சூப்பராக செட் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை